உலகத்தில் இருந்து கொண்டு லங்காசிரியினுடைய சகல நிகழ்வுகளையும் பார்த்து கேட்டு அறிந்து கொள்ளுகின்ற பக்தர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் ஆசீர்வாதத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தனியொரு மனிதன் இறை வழிபாட்டிலே முழுமையாக பூரணம் காண முடியாது என்பதற்காக ஆலய வழிபாடல்கள் ஆதி காலத்திலிருந்து இற்றுவரை காணப்படுகின்ற ஒன்றாகும். இந்த வழிபாடல்களை நாம் இங்கு ஆற்றுகின்ற பொழுது பல நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று சேருகின்ற பொழுது அந்த பிரார்த்தனைக்கு அதிக சக்தியும் வல்லமையும் இருப்பதாக இந்து மதம் சொல்லுகிறது. எனவே அந்த வல்லமையையும் சக்தியையும் பெறுவதற்கு ஆலயத்துக்கு சென்று வழிபாடு இயற்ற வேண்டிய கடப்பாடு உடையவர்களாக மனிதர்களாகிய நாம் இருக்கின்றோம். எனவே ஏனைய ஜீவராசிகளை விட இந்த மனிதனுக்கு மாத்திரம்தான் 2 கரங்களையும் சேவித்து இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த தன்மையையும், வாயார இறைவனை வாழ்த்தி பாடுகின்ற அந்த தன்மையையும் இறைவன் அளித்திருக்கின்றான். அப்படி இருக்க அந்த இறைவனை நாம் நம்முடைய மனதில் இருந்து அகற்றுவது நியாயமானது தானா என்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. கடவுள் நம்மோடு சேர்ந்து நமக்குள்ளே இருந்து நம்மை ஆட்கொண்டு நமக்கு நல்ல வழிகளை படைத்து நமக்கு நல்ல சிறப்புகளை தந்து கொண்டிருக்கின்றான். கடவுள் வழிபாடு, விபூதி தரித்தல், உருத்திராகம் அணிதல் என்பது சிறப்புடைய காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது என்பதனால் அவற்றையும் நாம் கைக்கொள்ள வேண்டும் என்று அன்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.